அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிப்பில் இறைவன் திருவடி எது அப்படிங்கிறத 3 பெரிய மகான்கள் பாடல்களோடு பார்த்துருவோம். முதல் பாடல் குதம்பை சித்தர் பாடல். விண்ணொளியாக விளங்கும் பிரம்மமே கண்ணொளியாகுமடி குதம்பாய் கண்ணொளியாகுமடி. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, விண்ணொளியாக அந்த பேரொளியாக இருக்கக்கூடிய இறைவன் தான் நம்ம தலைக்கு நடு உள் மத்தியில் உயிரொளியாக இருக்கிறாரு. அந்த உயிரொளி நேரடியாக நம்மளுடைய கண்ணொளியாக துளங்கிறதுனால நம்மளுடைய 2 கண்கள் தான் இறைவனுடைய திருவடி பாதம். இதற்கு இறைவனே கொடுத்த ஆதாரத்தை பார்த்துருவோமா? 2வது ஆதாரம் மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சொல்ல இறைவனே நேரடியாக எழுதி நம்மளுக்கு வெளிப்படுத்தினது திருவாசகம். அதில் சுட்டறுத்தல்ங்கிற பதிகத்தில் சிந்தனை நின்தனக்கு ஆக்கி நாயினேன் கண் இணை நின் திருப்பாத போது காக்கி. இதுக்கு என்ன விளக்கம்? நாயடியேனுடைய கண் இணை, இணைனா ஜோடி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கண் இணை, நம்மளுடைய 2 கண்கள் தான் இறைவனுடைய திருப்பாதம் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். 3வது ஆதாரம் பார்த்திங்கன்னா, போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதில் பரசிவம் சின்மயம் பூரணம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பதியத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா, என் இரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல்விருந்தாம் பதம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அதாவது இறைவனுடைய திருவடி பாதம் பதம் அப்படிங்கிறது நம்மளுடைய 2 கண்கள் தான், 2 கண்மணிகள் தான் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா மகான்கள் ஞானிகளும் இறைவன் திருவடி மீது அன்பு செஞ்சேன், இறைவன் திருவடியை சரணடைஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது அவங்கவுங்களுடைய கண்கள் மீது அன்பு செஞ்சு அவங்கவுங்களுடைய கண்களில் தான் சரணடைஞ்சு அந்த இறைவனை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் இறைவனை அடையணும், அந்த பேரானந்த பெருநிலை அடையணும், மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் திருவடியாகிய நம்ம கண்கள் மீது தான் அன்பு செய்யணும், நம்ம கண்களில் தான் நம்ம போய் சரணடையணும். அப்படி அடைஞ்சால் தான் துன்பத்திற்கு காரணமான கர்ம வினைகள் எல்லாம் போங்கி நம்ம இறைவனை அடைய முடியும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஞான சத்குரு சிவ செல்வராஜ் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம்.